வி என்ற வேர்டு வந்து ரொம்ப லக்கியா இருக்கு. விஜய் சேதுபதி, விஷ்ணு முண்டாஸ் பத்தி, இளையதள பத்தி, இப்போ விமன். ஸோ வி வந்து விக்டரியா ரொம்ப லக்கியா இருக்கு எனக்கு. நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுல வந்து எனக்கு எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாசனுக்கு அப்புறம் என்ன வந்து அப்பாவி அண்ணனாவே முதிரை குத்தி வச்சிருக்காங்க. நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், உலக சினிமாக்களில். சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா. அதுதான் இந்த அஞ்சலை. சிவாஜி சாருக்கு அடுத்து கைத்தட்டின ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பசுபதி அண்ணனை அவ்வளோ ஊர்வா சொன்னாங்க. நம்ம அந்த வார்த்தையில் எதுவும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அஞ்சலை படம் திலீப் சுப்ராயன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த ப்ரொடியூசர் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் வந்து எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து இனிமேல் கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். விட்டா நான் பாட்டில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் இப்போ முடிச்சுக்கிறேன். எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஞ்சலை என்னோட கெரியரில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு படமாக இருக்கும்னு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து டைரக்டர். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் திலீப் அண்ணா பற்றி பேசணும். அவங்கள வந்து திலீப் மாஸ்டர் அப்படி கூப்பிடுறத விட திலீப் அண்ணா தான் நான் கூப்பிடுவேன். பிகாஸ் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க ஷூட் பண்ணும்போது. அண்ட் எனக்கு இந்த படம் வரும்போது ஐ தாட் ப்ரொடியூசர், ஹூஸ் த ப்ரொடியூசர்? திலீப் மாஸ்டர். ஓகே, ஒரு டெக்னீஷியன் வந்து ப்ரொடியூசராக ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த படத்தோட டைரக்டர் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு டெக்னீஷியன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு, அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டெக்னீஷியனாக வந்து ப்ரொடியூசர் மாதிரி இந்த படமை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அஞ்சலை. அண்ட் இப்போ ஷூட்டிங் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் என்ன டைரக்டர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அவங்களோட ஒர்க்கை வந்து போக போக பழங்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் இந்த படம் ஷூட் பண்ணது வந்து மேபி என்னோட 5th or 6th படம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து டைரக்டரோட மைண்டில் இருந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும் நான் கொடுத்தது. அவங்க சொன்ன ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் அவங்க சொன்னபடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ என் மேலே நம்பிக்கை வச்சு மதுரை பொண்ணான்னு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ஸோ ஹோப் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட கோஸ்டார் விமல் பற்றி பேசி ஆகணும். எனக்கு வந்து இந்த வி என்ற வேர்டு வந்து ரொம்ப லக்கியாக இருக்குது. ஐ வாண்ட் டு சே தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் பிகாஸ் விஜய் சேதுபதி 2 படம் இடம் போகிற லெவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரன். அண்ட் விஷ்ணு முண்டாஸ் பற்றி, அகைன் இளையதள பற்றி, இப்போ விமன். ஸோ வி வந்து விக்டரியா ரொம்ப லக்கியாக இருக்குது எனக்கு. ஸோ அஞ்சலியும் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக ஆடியன்ஸ் முன்னாடி இருக்குன்ற ஒரு 200% கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சோட ஹீரோ மியூசிக் டைரக்டர். வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் சாங் கேட்கும்போது இது வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்ம ஷூட்டிங் டைமில் நான் வந்து டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்றைக்கி தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே இந்த படம் நம்ம பண்ணியிருக்கோம் அன்றது மட்டும் நம்ம மைண்டில் இருக்கும். சில பேர் சொல்லும்போது ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் அந்த மாதிரி இருக்கும். சில படங்கள் வந்து ஷூட்டிங் பண்ண டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே மெமரபுளாக இருக்கும். அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு அஞ்சலை படம் இருக்குது. எனக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் படமாக எனக்கு இருக்கும். படம் வந்து சக்ஸஸ் ஆகும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம அஞ்சலை படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெரி குட். அண்ட் என்னோட ரியல் லைஃப்பில் உண்மையாகவே அப்பாவாக இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நண்பர் ஒருத்தர் பிராண்டி சொன்னார், அவர் எங்கே? ஒரு நம்ம அப்புறம் பேசுவோம். அது படம் வெற்றி விழாவில் இப்போ பேச வேண்டிய வார்த்தை. ஐடி, எஸ் தேங்க்யூ. இங்கிலீஷ் தெரியாது நமக்கு. அஞ்சலை
எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருக்கமான சில படங்கள் இருக்கலாம். அதில் இது ஒரு படம். என்னென்னா நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், உலக சினிமாக்களில். சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா. அதுதான் இந்த அஞ்சலை. இது வரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக ஒரு டீ கடையை பற்றி சொல்லலை. அது தான் வாழ்க்கையிலேருந்து சரவணன் வந்து எடுத்ததா, இந்த லைனை எடுத்ததா சொன்னார். அவர் சொன்னார், அந்த தன்னுடைய தாத்தாலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இதை எடுத்ததா சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சொல்லும்போது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க அவங்க. என்னோட ரோல் ரொம்ப பிரமாதமான ரோல். நீங்கள் படம் பார்த்தா தெரியும். மொத்த படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சொல்லுதில்ல, ஒருத்தரும் நேஷனல் அவார்ட் வின்னர், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபில்மாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமீப காலமாக வெறும் சிரிப்பு படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்த நம்ம தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆத்மார்த்த கதையை, அதுக்குள்ள ஒரு ஹியூமர் உள்ள ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணின திலீப் சுப்ராயனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான முதல் வணக்கத்தை சொல்லிட்டு, இந்த கதையை வந்து அவர் படமாக்கிய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பெருமைக்காக இயக்குனருங்க இருக்கிறாரு, நம்ம இந்த அஞ்சலை திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறோங்கிறக்காக சொல்லலை. அவர் அந்த கதையை வந்து அந்த ரசித்து அதை அப்போ எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அஞ்சலை திரைப்படம் வெளிவந்த பிறகு புகழ்பெற்ற இயக்குனர்கள் வரிசையில் ஆமாம் அவரும் அதில் பங்கு பெறுவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கை தட்டணுமே, இப்படிதான் ஒரு இயக்குனரை வாழ்த்துற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம ஹீரோ. ஆமாம், ஹீரோவை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர். அதை நம்ம உதயகுமார் சாரே சொன்னாப்புல, வாகை சுடவ படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து அப்படின்னு. அவன் நடிப்பை தாண்டி தன்னோட நடிக்கக்கூடிய சக நடிகர்களை மதிக்க தெரிந்த, ஆமாம் அந்த யூனிட்டில் இருக்க எல்லாரையும் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நேசிக்கக்கூடிய, இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு மேலே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் அவ்வளோ தூரம் நேசிக்கக்கூடிய, அன்பை வழங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிகர் அன்பு சகோதரர் விமல் அவர்கள். இந்த அஞ்சலை திரைப்படத்திற்கு பிறகு அவருடைய மைல்கல், அதாவது ஒரு மைல்கல்லாக அமையக்கூடிய அவருடைய வெற்றிப்பட வரிசையில் அஞ்சலையும் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும். அடுத்தபடியாக சிவாஜி சாருக்கு அடுத்து கைத்தட்டின உரையாள் அப்படின்னு சொல்லி நம்ம பசுபதி அண்ணனை அவ்வளோ உயர்வாக சொன்னாங்க. நம்ம அந்த வார்த்தையில் எதுவும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய திரைப்படங்கள் அவருடைய மாறுபட்ட நடிப்புகளை நம்ம நிறைய பார்த்துட்டோம். அஞ்சலையில் வந்து அவர் வந்து நடித்திருக்கிறார் அப்படி என்பதை தாண்டி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவர் கூட நடிச்சதாக சொல்லியிருக்கேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே தயவுசெய்து இந்த படத்துடைய வெற்றிக்கு உதவுமாறு, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருடைய அன்பும் ஆசையும் எங்களுக்கு என்னைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி உங்கள்கிட்ட அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். அஞ்சலை இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டீ கடையை மையப்படுத்தி அதை சுற்றி வாழ்பவர்களை பற்றி, அதை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றி ஒரு அருமையான ஒரு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திலீப் மாஸ்டர் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சென்டர் பில்லர். அவர் தான் ப்ரொடியூசர். மாஸ்டருக்காக தான் வந்து இந்த படம் நான் வந்து மாஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து சுப்ரமணியன் மாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைன்னு தெரியல, ஜப்பான் கல்யாணம்னு ஒரு படம் எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணும்போது கப்பலில் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் போயிட்டு வந்தபோது என்னை ஷூட்டிங் கூட்டு போனாங்க. அப்போ வந்து முத்துராமன் அங்கிள்ங்கிறது வந்து எங்களோட ஒரு ஃபேமிலி யூனிட் மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தது மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பாபுன்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ எனக்கு அப்போலேருந்து சுப்ரமணியன் மாஸ்டரோட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு படங்கள் மாறி மாறி இருந்து தொடர்பு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மங்காத்தா பண்ணும்போது தான் திலீப் மாஸ்டரை மீட் பண்ணோம். அது என்னமோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழகின மாதிரி எனக்கும் திலீப் மாஸ்டருக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட் டே மீட்டிங்லேருந்தே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ திலீப் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே கேட்கல, மாஸ்டர் நான் இருக்கேன் படத்தில் அப்படின்னா மதுரைக்கு போன படம் தான் எனக்கு அதை சொன்னார். நல்லா வந்துருந்தது அந்த கேரக்டர். எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், எனக்கு அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுல வந்து எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாஸ்கரனுக்கு அப்புறம் என்னை வந்து அப்பாவி அண்ணனாவே முதிரை குத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் அதை மாற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்.
இதில் வந்து முக்கியமாக விமல் சார், பசுபதி சார், ஆர் விஜயகுமார் சார், எழில் சார், நாங்கள்லாம் குற்றாலத்தில் முருகதாஸ் சார் எல்லாருமே வந்து ஒரு 3-4 நாட்கள் ஒன்றா இருந்தோம். ரொம்ப அந்யோன்யமான பழகிறதுக்கான வாய்ப்பு. இது எனக்கு விமல் சாரோட 2வது படம். மசாலா காஃபி பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ அஞ்சலை பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.